அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 100 கொஸ்டின் சீரீஸ்ல செகண்ட் கொஸ்டின். இந்த சீரீஸ்ல நான் பிக் பண்ணிருக்கிற எல்லா கொஸ்டினும் ட்ரிக்கியா கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதாவது டைரக்டா கான்செப்ட் அப்ளை பண்ணாம இன்டைரக்டா கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்ற மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ மேக்சிமம் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின் இன் எவ்ரி எக்ஸாம், நீங்க எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் அதுல ஒரு 80% கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் அப்ளிகேஷனா இருக்கும். ஒரு 20% கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம்ல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ குரூப் 2ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இதுல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த 20% கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த சீரீஸ்ல நான் பிக் பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு அது மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின், a natural number n is such that it can be expressed as n is equal to p plus q plus r. P, Q, and R are distinct factors of M. Okay. How many numbers below 50 have this property? The natural number n. So n அப்படின்ற ஒரு natural number. Okay, n அப்படின்ற ஒரு natural number. எப்படி அதை எழுதணும் அப்படின்னா P plus Q plus R அப்படின்ற ஃபார்மட்ல எழுதணும். So இந்த P, Q and R என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணோட ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். கிளியர்? சோ இதே மாதிரி 50 நம்பருக்கு உள்ள எத்தனை நம்பரை இதே மாதிரி P plus Q plus R ஃபார்மட்ல எழுத முடியும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ இதுல நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது தெரியும். ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டரோடைய டெஃபினிஷன் வந்து a factor is a number that divides another number exactly leaving no remainder. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 8 அப்படின்ற ஒரு நம்பருடைய ஃபேக்டர். ஸோ இப்ப 8 அந்த அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம இது பண்ணணும். ஸோ இப்ப 8க்கு கம்மியா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 1ல இருந்து 8 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஸோ இந்த 8 அப்படின்ற நம்பரை இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதோ அந்த நம்பர் தான் 8 அப்படின்ற நம்பருக்கான ஃபேக்ட். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். அப்ப 8 அப்படின்ற நம்பரை 1ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும், 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும், அடுத்து 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும், அடுத்தது 8ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. கிளியரா? ரைட். therefore 8க்கான ஃபேக்டர் என்ன ஆகும்னா 1, 2, 4, 8. ரைட். அப்ப ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணா 1 plus 2 plus 4 is equal to வரும். பட் நமக்கு என்ன வரணும், அந்த ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் வரணும். ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் நம்பர் வரணும். ஓகே, ஸோ n அப்படின்றது ஒரு நம்பர், PQR அப்படின்றது என்னோட ஃபேக்டர். அந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணும்போது இந்த n அப்படின்ற நம்பர் வரணும். கிளியரா? ஸோ அப்ப ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் நம்பர் வந்தா அதுக்கு ஒரு நேம் இருக்கு. அந்த நேம் என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸோ பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்படின்ற நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா 1, 2, 3 and 6. ஓகே, ஸோ அதே நம்பரை தவிர்த்து இங்க 6 வர்றதுனால இந்த 6 தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டணும் அப்படின்னா, மீதம் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் கூட்டணும்னா நம்மளுடைய ஒரிஜினல் நம்பர் ஆன்சரா வரும். ஸோ இப்படி நம்பர் இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நம்பரை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்
ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதே சமயம் பெர்ஃபெக்ட் நம்பராக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? ரைட். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் நம்பருடைய டெஃபினிஷன் நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் 6. ஓகே, வேற எந்த நம்பருக்கும் பெர்ஃபெக்ட் நம்பரா வராது, 6க்கு முன்னாடி. ஓகே, 6க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேற எந்த நம்பரும் பெர்ஃபெக்ட் நம்பரா வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 உடைய ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான், 2 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1ம் 2ம், 3 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1ம் 3ம், 4 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 4, 5 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1 5. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை தவிர்த்து, ஓகே, அந்த நம்பரை தவிர்த்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் நம்பர் வராது, பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. சரி, அதே சமயத்துல 3 நம்பர் வரக்கூடியது 4 தான். ஓகே, சோ 3 ஃபேக்டர் வரக்கூடியது 4. இதுக்கு அடுத்து 6 நம்பருக்கு மட்டும்தான் மோர் தென் 3 ஃபேக்டர்ஸ் வரும். கிளியரா? சோ அப்ப பெர்ஃபெக்ட் நம்பர்ல ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் என்னன்னு கேட்டா 6 அப்படின்றது. சோ இதுவும் क्वेश्चनா கேட்கலாம், வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு. therefore இந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, சோ இந்த क्वेश्चन சோ n அப்படின்றது ஒரு நம்பர். இந்த நம்பரை நம்ம p plus q plus r அப்படின்னு மூணே நம்பர் தான். இந்த எண்ணுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணா இருக்கலாம், n அப்படின்ற நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணா இருக்கலாம், பட் அதோட ஃபேக்டர்ஸ்ல ஏதாச்சும் 3 ஃபேக்டர் ஆட் பண்ணா அது n வந்துடும். அந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை 50க்குள்ள, அதுதான் क्वेश्चन. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரியும். ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் என்னன்னு தெரியும். ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் என்ன? 6. ஸோ 6 உடைய ஃபேக்டர்ஸ் என்ன? 1 2 3 6. பட் 6 நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 6 அப்படின்ற ஒரிஜினல் நம்பர் வரும். கரெக்டா? அதான क्वेश्चन கேட்டிருக்காங்க. therefore இதை நீங்க இன்டு 2 பண்ணுங்க. இன்டு 2 பண்ணீங்கன்னா வரும் 12 வரும். இதை இன்டு 2 பண்ணீங்கன்னா 2, இதை இன்டு 2 பண்ணீங்கன்னா 4, இதை இன்டு 2 பண்ணீங்கன்னா 6. இதை ஆட் பண்ணாலும் 12 வரும். ஆனா எல்லாத்தையும் நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எல்லா நம்பரையும் 2 ஆல பெருக்கிறேன். இதையும் 2 ஆல பெருக்கிறேன், இதையும் 2 ஆல பெருக்கிறேன், இதையும் 2 ஆல பெருக்கிறேன், இதையும் 2 ஆல பெருக்கிறேன். அப்ப இதுவும் 2 ஆல பெருக்கப்படும். ஓகே, கிளியரா? அண்ட் இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, 2 அப்படின்ற நம்பர் 12 உடைய ஃபேக்டர். ஏன்னா 12 2 ஆல வகுக்கும் போது மீதி 0 வரும், 12 4 ஆல வகுக்கும் போது மீதி 0 வரும், 12 6 ஆல வகுக்கும் போது மீதி 0 வரும். இதுதான் ஹிண்ட். கிளியரா? இந்த ஹிண்ட் புரியுதா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் கிளியர் தானே? ஸோ அப்ப இதே மாதிரி 50க்குள்ள எத்தனை நம்பர் நம்மளால எழுத முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். எத்தனை நம்பர் எழுத முடியும் நம்மளால? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் 6. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இப்படி எழுத மாட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 1 + 2 + 3. ஸோ தென் இதை 2 ஆல பெருக்கணும்னா 12, இதை 2 ஆல பெருக்கினா 2 4 6. இதை கூட்டினாலும் நமக்கு 12 தான் வரும். இதை 2 ஆல பெருக்கணும் அப்படின்னா 3 ஆல பெருக்கலாமா? இதை 3 ஆல பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆல பெருக்கிட்டு அடுத்து 3 ஆல பெருக்குங்க. 3 ஆல பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 2 3 இது 3 6 3 9. இதை கூட்டினாலும் நமக்கு என்ன வரும்? 18 வரும். திரும்ப இதை 4 ஆல பெருக்கணும்னா 24. 24 தான். இதை 4 ஆல பெருக்கும் போது 4 2 8 3 12. இதை ஆட் பண்ணும்போது 24 வரும். திரும்ப 5 ஆல பெருக்கணும் அப்படின்னா 30. 30னா 4 × 1 × 5 5, 2 × 5 10, 3 × 5 15. இதை ஆட் பண்ணா 30 வரும். திரும்ப இது 6 ஆல பெருக்கணும்னா 36. 36னா இது 6 ஆல பெருக்கும் போது 6, 6 12, 3 18. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 36 வரும். திரும்ப 7 ஆல பெருக்கும் போது 42. 1 × 7 7 + 2 × 7 14 + 3 × 7 21. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 42 வரும். திரும்ப இதை 8 ஆல பெருக்கும் போது 48,
1 × 8 8, 2 × 8 16, 3 × 8 24. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 48 வரும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி சால்வ் பண்றது? கொஸ்டின் கேட்டாங்க, கொஸ்டின் நம்ம படிச்சுட்டோம். கொஸ்டின் படிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றதுன்றத திங்க் பண்ணணும். எப்படி சால்வ் பண்றது? கொஸ்டின் ரீட் பண்ண உடனே டைரக்ட் கொஸ்டின் கிடையாது, இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன? நேச்சுரல் நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கு n அப்படின்ற நம்பர். அந்த நம்பரை p + q + r அப்படின்னு எழுதணும். அந்த p q r இது மூணுமே என்னவா இருக்கணும்? இந்த எண்ணுக்கான ரைட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம்? இங்க நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரியணும். ரெண்டாவது பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு தெரியும். பெர்ஃபெக்ட் நம்பர் தெரியும் போது ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும். ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்பர் வந்து 6. 6 அப்படின்ற நம்பரை 1 + 2 + 3 எழுதுவோம். அடுத்தது 2ஆல 3ஆல 4ஆல பெருக்கிட்டே போவோம். ஸோ அப்படி பார்த்தா 2 3 4 5 6 7 8. இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னா ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் வந்து 6 7 8 9. ஸோ இந்த 4 நம்பர் மட்டும் நம்ம செக் பண்ணா போதுமானது. ஸோ இதுல ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து வாங்க. ஸோ ஹையஸ்ட் நம்பர்ல இருந்து வந்தா ஹையஸ்ட் நம்பர் 9. சப்போஸ் 9 அப்படின்னா இதை நம்ம 9ஆல பெருக்கிக்கணும். இந்த 1 9ஆல பெருக்கும் போது 9 வரும். அப்ப இந்த 2 9ஆல பெருக்கும் போது 18 வரும். 3 9ஆல பெருக்கும் போது 27 வரும். இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர்? 27 + 18 + 9 ஆட் பண்ணும்போது 17 24 54 வரும். 54 அப்படின்றது 50 விட பெரிய நம்பர். இது ஆன்சர் வாய்ப்பு இல்லை. அப்ப கண்டிப்பா என்னுடைய ஆன்சர் என்ன? 8 தான். கிளியரா? சிம்பிள். ஸோ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். பட் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இவ்வளவு டைம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா தெரிஞ்ச கான்செப்டை நம்ம கரெக்டான வேல அப்ரோச் பண்ணணும். ஸோ கான்செப்ட் நமக்கு தெரியும், பட் அந்த கான்செப்டை நம்ம கரெக்டா அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். கிளியர்? ஸோ இங்க வெரி பேசிக். ஜஸ்ட் நம்ம ஃபேக்டர்னா என்ன, பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன, இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சா இந்த ரெண்டு கான்செப்டையும் யூஸ் பண்ணி ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கிளியர்? ரைட்டா? ரைட். ஸோ இது 8 தான் அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா, இங்க 9 ஹையஸ்ட் ஆப்ஷன் 9 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? 54 வருது. ஸோ அதே இது 8 போடும்போது இங்க என்ன ஆகுதுன்னா 8 இங்க ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகும், இங்க 2 நம்பர் ரெடியூஸ் ஆகும். கிளியரா? அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 9 போடும்போது நமக்கு என்ன வந்தது? 6 போடும்போது நமக்கு 1 + 2 + 3 வந்தது. ஸோ 9 அப்படின்னா 1 × 9 9, 2 9s are 18, 3 9s are 27. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? 54 வருது. ஸோ அப்போ 54 அப்படின்றது 50 விட பெரிய நம்பர். நமக்கு 50 விட கம்மியான நம்பர் எத்தனை இருக்கும்னு கேட்கலாம். ஸோ 50 விட கம்மியான நம்பர் எத்தனை இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 8. 1 × 8 8, 2 14, 3 24. கிளியரா? ஸோ இங்க ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகுது. 9ல இருந்து 8 ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகுது. இங்க 2 நம்பர் ரெடியூஸ் ஆகுது. இங்க 3 நம்பர் ரெடியூஸ் ஆகுது. கிளியர்? ஸோ இங்க 54. ஸோ இங்க 1 2 3 இதை ஆட் பண்ணா நமக்கு 6 வரும். 54ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 48 வரும். தேர்ஃபோர் இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 48 தான் வரும். ஸோ அதனால இதை மைண்ட்ல வச்சு 8 அப்படின்னு ஆன்சர் பண்ணேன். இதை ஆட் பண்ணணும். இது எல்லாமே பேசிக்கான கான்செப்ட் தான். அதை நீங்க கான்செப்ட் படிச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி மார்க் டெஸ்ட் போட்டு ரிவைஸ் பண்ணி கரெக்டா காம்பவுண்டடா ரிவைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப 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 ஈஸியா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ப்ராப்ளம் நம்மளை பார்க்கறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.